குணரன் விவசாயி வீட்டுல எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எலியோட தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு பூனையை கொண்டு வந்தாரு. சரசு, இன்னையில இருந்து எலிகளுக்கு மோசமா நாள் ஆரம்பிச்சிருச்சு. எலிங்க வீட்ல இருக்க அரிசி எல்லாம் சாப்பிடுதுங்க. அதுங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்குதுங்க. இந்த பூனை நம்ம வீட்ல இருந்த எலிய ஒவ்வொன்னா சாப்பிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. சரி, இதோட பேரு மிட்டுன்னு வைக்கலாம். நல்லா இருக்கு. மிட்டு, மிட்டு பூனை. மிட்டு, மிட்டு பூனை. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. நான் உடனே என் நண்பர்கள் கிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு நாம வச்ச பேரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சரி, இது குடிக்கிறதுக்கு சீக்கிரமா பால் கொடு. இது பாலும் நெய்யும் சாப்பிட்டு பலசாலி ஆகணும். ஏன்னா இது எலிய பிடிக்கணும்ல. அப்புறம் இதே மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. மிட்டு பூனைக்கு பயந்துகிட்டு எலிங்க அதோட பொந்திலிருந்து வெளிவரதுக்கு பயந்துட்டு இருந்துச்சு. இப்ப இத்தனை நாள் கடந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பூனை கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும். உங்க யார்கிட்டயாவது ஏதாவது யோசனை இருந்தா அத சீக்கிரமா சொல்லுங்க. இவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமா கூட அப்புறம் எந்த ஒரு யோசனையும் கிடைக்கல தலைவா. அப்படின்னா நமக்கு நல்லது என்னன்னா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரமா நாம போகணும். அது வரைக்கும் நீங்க யாரும் அது கிட்ட மாட்டிக்காம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறையில நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பூனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மெதுவா என் கிட்ட வந்துச்சு. நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து நான் பயந்தல்ல, அப்ப என்னை விட்டுட்டு ஓடிருச்சு. அப்படியா? அது உன்னை எதுவும் பண்ணலையா? இல்ல இல்ல, அது என் கிட்ட இருந்து தான் போச்சு. என்ன பார்க்காத மாதிரியே போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியவே இல்ல. அது ஏன்னு நான் சொல்றேன். வீட்டு முதலாளி கொடுத்த பால், முட்டை, மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த பூனை ரொம்பவே குண்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்குது போல இருக்கு. நண்பா நண்பா நண்பா, ஷோ, சத்தம் போடாம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நம்ம குஞ்சன் எலி அப்புறம் அந்த குண்டான பூனை அந்த இடத்துல நம்ம குஞ்சனா? வாங்க போய் பார்க்கலாம். அட, உனக்கு எவ்வளவு நக்கலு. ஆமா, நீ யாரு? உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு குஞ்சன். உன்னோட பேரு என்ன? நான் மிட்டு. எல்லாரும் என்ன மிட்டு பூனைன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன அந்த எலிக்கு நண்பனா? அந்த எலிய கொன்னுடு. ஓய், அந்த எலியும் இங்க இருந்து ஓடி போச்சு. உன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியலையா மிட்டு? போ போ இங்க இருந்து. சாப்பிட்டு நல்லா குண்டாகிறத தவிர இந்த பூனைக்கு இங்க வேற எந்த வேலையும் கிடையாது. ஆமா, என்னாச்சு சரசு? ஓ, நான் இந்த பூனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நாம எலிய பிடிக்கிறதுக்காக பூனையை கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கு என்ன? இப்போ பூனை சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சு. எலிகளும் நிறைய ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஒரு எலி இந்த பூனை கிட்ட வந்தா அதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்ல போனா மிட்டு பூனை எலிகளுக்கு எதிரி கிடையாது, நண்பன். ஹலோ ப்ரோ, சத்தம் போடாத, என்ன கொஞ்சம் தூங்க விட. இன்னும் எவ்வளவுதான் பேசுவேன்?
பூனை, இது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? சோம்பேறி முட்டு பூனை எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. இத முதலாளி அப்பதான் உணர்ந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வீட்டு முதலாளி மிட்டு பூனைய ரொம்ப தூரம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நான் இந்த எலிகளால ரொம்ப நொந்து போயிட்டேன். நாம ஒரு பூனையை கொண்டு வந்தா அது எதுக்குமே லாய்க்கு இல்ல. யாரோ சொன்னாங்க இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு வீடே எரிக்கணும்னு. நாமளும் ஏதாவது இப்ப செஞ்சாகணும். சரசு, அங்க பாரு, ஒரு பூனை வருது. இது மிட்டு பூனை தானே? பாவம், 2 வாரத்துல இது ஒல்லியாயிடுச்சு. இனிமே இதுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். அது பட்னியாவே சாகட்டும். இது பசியா இருக்கும்போது தனக்குன்னு ஒரு இரையை கண்டுபிடிச்சு சாப்பிட கத்துக்குச்சு. இனிமே நம்ம மிட்டு இங்க இருக்கிற எலி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒளிச்சு கட்டிடும். மிட்டு பூனை சோம்பேறித்தனத்தை விட்டுருச்சு. அப்புறம் எலிகள் எல்லாத்தையும் ஒளிச்சியும் கட்டிடுச்சு. அப்புறம் மிட்டுவும் அந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுச்சு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் இரு கரைகளும் பச்சை பசேர்னு மரங்களால் நிறைஞ்சிருந்தது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான பாலன் குரங்கனும் அணிலும் தங்கியிருந்தாங்க. அந்த பழுத்தது எனக்கு. சரி, இந்தா நீயே சாப்பிடு. அடேங்கப்பா, இந்த அத்திப்பழத்துக்கு என்ன ஒரு தித்திப்பு. இப்ப எனக்கு ஒண்ணு கிடைச்சிடுச்சு. நல்லா இனிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அது உண்மைதான் வாலா. அத்திப்பழத்துல இருக்கிற ருசியால நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் அத்திப்பழம் தரீங்களா? ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன? பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன். அடேங்கப்பா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையா இருக்கு, எவ்வளோ இனிப்பு. நிறைய சாப்பிடு, இன்னும் தரேன். ஆகாகா, ரொம்ப நன்றி நண்பா. என்னோட பசி தீந்துடுச்சு. நான் இப்போ கிளம்பட்டுமா? சரி சரி. ஆமாம், உன் பேர் என்ன? எல்லாரும் என்னை முருக்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், உன் பேர் என்ன? பாலன் குரங்கன். இவன் பேரு கண்ணன், அனில் கண்ணன். அப்படியா? சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். முருக்கனா? பேரை கேட்டாலே தெரியுது. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நண்பன் நான் சேர்த்துக்கவே முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? பாவம் அந்த முதல்ல. பாவமா? அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுற முதல்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மள கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா? ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது.
இந்த கிங்கினியாருக்கு பக்கத்துல இருக்கிற வாழை மரத்துல நல்லா வாழைப்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. எங்க? குந்தன் மலைக்கு பக்கத்துல தான். சீக்கிரம் வா, நம்ம அந்த இடத்துக்கு போலாம். ஓ, நான் வரலப்பா. நீ வேணா போய் சாப்பிடு. நான் உன்னை கையோடு கூட்டிட்டு போகதா ஓடோடி வந்தேன். இல்ல, நீ வேணா போ. நான் என்னோட ஒரு நண்பனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, யாரு? அந்த முருகன் முதலை தானே சொல்ற? ஆமா, அதனால என்ன? புதுசா நண்பன் கிடைச்சதும் நீ இந்த பழைய நண்பனை மறந்துட்டல்ல? அப்படிதானே வாலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் போறேன்பா. கிங்கினி ஆற்றில் மறுகரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில்தான் முருக்கன் முதலை தங்கிக் கொண்டு இருந்தது. இந்த பழத்தின் ருசியை அறிந்த அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது. இந்த முதல்ல அப்படி எங்க தான் போயிருக்கோம்? நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா? பின்ன என்ன, உனக்கு தரத்துக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னை மன்னித்து விடு நண்பா, நான் தான் இப்ப வந்துட்டேனே. ஆஹா, இந்த பழத்துக்கு எவ்வளோ ஒரு ருசி. நல்லா சாப்பிடு, இன்னும் தரேன். என்ன ஒரு சுவை இது. ஆஹா, இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா? ஏன் அப்படி கேட்குற? வீட்டில் உட்காந்து தனியாக சாப்பிட போறியா? இல்லை நண்பா, என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானே? கொஞ்சம் எதுக்கு, நிறையாவே அத்திப்பழம் கொடுக்குறேன். வா வா. ரொம்ப நன்றி நண்பா. அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக 2 அத்திக்குலைகளை நண்பனுக்கு தந்தது. அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கறையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது. நீலி, இதை பார்த்தியா? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்ல சுவையான அத்திப்பழம், சாப்பிட்டு பாரேன். இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாமா, என்னோட நண்பன் தான் கொடுத்தான். பாலன் குரங்கன். அவன் எப்பவும் இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி! அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும்! நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். நீலி, அவன் என் நண்பன்மா. அதனால தான் இந்த அத்திப்பழத்தை உனக்காக தந்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். இல்ல, நான் எப்படி அதை... உனக்கு மனைவியா இருக்கிற நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா? தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் அத்தி மரத்தில் இருக்கும் தனது நண்பனை காண மெதுவாக சென்றது. நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும். நண்பா, என்ன அருமை நண்பா. யார்ப்பா அது? முதலையா? என்ன அத்திப்பழம் பத்தலையா? அது இல்லை நண்பா, நீ இப்ப உடனே புறப்படணும். புறப்படணுமா? எங்க புறப்படணும்? என்னோட வீட்டுக்கு போலாம், வா. உன்னோட வீட்டுக்கா? ஆமா, என்னோட வீட்டுக்கு தான். என்னோட மனைவி நீலியால எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை.
இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்த உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்துறா. அது ஒன்றும் இல்லை. நீ வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ இனிப்புகள்லாம் இருக்குமா? அட எல்லாம் இங்க இருக்குப்பா. நீ இறங்கி வா, அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அடேங்கப்பா. அடடா, அது எப்படி நான் வர முடியும்? நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீ என் முதுகுல ஏறி உக்காந்துக்க, நான் ஆத்த கடந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஆ, என்ன சொல்ற நீ? தண்ணிக்கு மேல ஒரு சந்தோஷ சவாரி, வயிறு முட்டை சாப்பிட விருந்து. ஆமா ஆமா. அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது. ஏ முட்டாள் குரங்கே, இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா, உன்னை தான் நாங்கள் விருந்தா சாப்பிட போகிறோம். ஏய் முதல்ல இப்போ நீ என்ன சொன்ன? உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது விருந்து சாப்பிட்றதுக்காக இல்லை. என்ன? என்னோட மனைவி நீலி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவன் மத்த உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு தின்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மள கூட பிடிச்சு தின்றுவான். அடடா, முதலையே நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அத்திப்பழங்கள் பறிச்சு கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா? தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது. என்னோட இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? என் இதயத்தை யாரும் இந்த மாதிரி எடுத்துடாம இருக்கிறதுக்காக அத்தி மரத்து மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கையோட அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அடாடா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண? வேற என்ன பண்றது? அப்படியே திரும்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏடா முட்டாளே, மூளை ஆதவனே, நீ என்னோட நண்பன் இல்லடா, நீ என்னுடைய எதிரி. உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா? ஏ குரங்கு, சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா. ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ? இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும்? அதை கழட்டி எங்கேயாவது டப்பால வைக்க முடியுமா? அறிவுன்றது சுத்தமா இல்லைல்ல. ஆகா, அட நண்பா, நீ ஏய் மரியாதை, நீ வாய முடிக்கோ. இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது. உனக்கு அத்திப்பழமும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனும் இல்ல. கண்ணப்பார் கோலி குண்டு மாதிரி போ. அதன் பிறகு எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை. நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல 2 பூனைக்குட்டிங்க இருந்துச்சு. வெள்ளையனும் கருப்பனும். அவங்க 2 பேரும் பெரிய குறும்புக்காரங்களா இருந்தாங்க. எல்லா வீட்லயும் போய் திருடி சாப்பிடுறதுதான் அவங்களோட வேலை. அப்படி ஒரு நாள் வெள்ளையனும் கருப்பனும் ஒரு வீட்டுக்கு திருடி சாப்பிட போனாங்க. அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு பணியாரம் கிடைச்சது.
கிடைச்ச பணியாரம் எடுத்து வெளுப்பனும் கருப்பனும் வெளியே ஓடினாங்க. பணியாரம் பங்கு போடவும் முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த கருப்பன் அதை 2ஆ பங்கு போட்டான். அப்போ ஒரு துண்டு பெருசும் ஒரு துண்டு சின்னதும் ஆச்சு. பெரிய பணியார துண்டுக்காக 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஒரு குரங்கு குட்டி மரத்து மேல உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அவன் கீழே இறங்கி வந்து பூனைங்க கிட்ட சொன்னான், நண்பர்களே, உங்களோட பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது. இது நான் உங்களுக்கு சமமா பங்கு போட்டு கொடுக்கறேன். ஓ, இது கொஞ்சம் பெருசா இருக்கே. இந்த புடிங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கே. இப்ப சரி பண்றேன். இப்போ மறுபடியா சரியாவலே. அப்படி குரங்க அவங்கள ஏமாத்தி அத முழுவதும் சாப்பிட்டான். அப்புறம் பக்கத்துல உள்ள மரத்துல ஏறி உட்கார்ந்தான். ஏமாந்த பூனை குட்டிங்க தலைய தொங்க போட்டு போனாங்க. முன்னொரு காலத்தில் ஓர் இடத்தில் வீரசூர பராக்கிரமம் உள்ள ஒரு பூனை இருந்தது. அங்கு இருந்த எலிகளை வேட்டையாடிதான் அந்த பூனை வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஐயோ அண்ணா, என்ன கொன்னுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை கொல்ல போறது இல்ல. உன்னை நான் உயிரோட அப்படியே முழுங்க போறேன். இப்படியாக நாட்கள் நகர்ந்து சென்றது. காலங்கள் மாற பூனைக்கு வயதாகிவிட்டது. அதனால் அது எலிகளை பிடிக்க முடியாமல் போனது. இப்படியே போச்சுன்னா நான் பட்னி கிடந்தே அவுட் ஆயிடுவோம் போல இருக்கே. அந்த எலிகளை பிடிக்க ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணணும் போல இருக்கே. யோசனை வந்துடுச்சு. அதுதான் என்னுடைய திட்டம். இவ்வாறாக அந்த பூனை ஒரு சன்னியாசி போன்று வேடமணிந்து எலி வலையின் பக்கம் இருக்கிற பாறை மீது அமர்ந்து தியானம் செய்வது போல் நடித்தது. ஓம் க்ரீம் மியாவ் மியாவ், ஓம் க்ரீம் மியாவ். இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம குடியிருக்கிற இந்த பொந்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூனை சன்னியாசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களா? அது அந்த பாறை மேல ஏறி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எதையோ உளறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த பூனை சன்னியாசிய ரொம்ப கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியாக எலிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த பூனை சன்னியாசியை காண அனைத்தும் வலையை விட்டு வெளியே வந்தது.
நான் அந்த பூனை சன்னியாசி இருந்த பக்கமா நடந்து போனேன். ஆனாலும் அவ என்ன பிடிக்கவே இல்லை. அப்படின்னா நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் சொன்னது சரிதான். நான் அது கிட்ட போய் தட்டி பார்த்தேன். நானும் அதை கவனிச்சேன். பூனை சன்னியாசி, இனி நம்மள அது அட்டாக் பண்ணாது. ஓம் க்ரீம் மியாவ் க்ளீம் ஓம் க்ரீம். எலி குழந்தைகளே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இனிமே உங்க யாரையும் பிடிச்சு தின்ன போறது இல்ல. உங்க எல்லாரையும் எல்லா விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க இப்போ வந்திருக்கிறேன். நான் ஏராளமான எலிகளை கொன்று சாப்பிட்டு இருக்கிறேன். நான் செஞ்ச அந்த பாவத்தின் காரணமா தான் இப்போ முழு சன்னியாசியா மாறி இருக்கிறேன். இந்த காடு இருக்கிற இடத்துல அமைதியை கொண்டு வர்றதுதான் என்னுடைய லட்சியம். எல்லா எலி குழந்தைகளும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. மியாவ் க்ரீம் ஓம் க்ளீம் மியாவ் நமக. இப்படியாக எல்லா எலிகளும் பூனை சந்நியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு எலிகள் விடை பெற நினைக்கும் போது, ஏய் குழந்தைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. என்ன விஷயம் சுவாமி? உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது. ஐயோ, என்ன ஆபத்து அது சாமி? அங்க கிழக்கு பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியிலிருந்து உங்களை தேடி ஒரு எதிரி வந்துகிட்டே இருக்கிறான். நான் அதை ஞானக்கண்ணில் பார்த்தேன். சாமி, நாங்க இனி என்னதான் பண்றது? ஏய் பயப்பட வேண்டாம். நாம ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பூனை நடத்திடலாம். என்ன பூனையா? அது இல்ல, பூஜை பூஜை. அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா என்னுடைய ஆசிரமத்திற்குள்ள வரணும். முக்கியமான விஷயம், நீங்க யாருக்கும் பயப்படாம இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா தெரியலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சுவாமி, நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரா உங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் சத்ரு சம்ஹார பூஜைக்காக ஒவ்வொரு எலிகளும் பூனை சந்நியாசின் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். வா மகனே, உள்ளே வா, பயப்படாமல் வா. பிறகு பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்ற எலிகள் திரும்பி வரவே இல்லை. திரும்ப வராததினால் சில எலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பூஜைக்கு போன நண்பர்கள் யாரையுமே அந்த முனிவர் ஏன் திரும்பி அனுப்பாம இருக்காரு? ஒருவேளை இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சிருக்காதோ? நாம அந்த சுவாமிஜியோட ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அதனால் எலிகளின் கூட்டத்தில் சில பேர் பூனை சந்நியாசியை காண முடிவு செய்தார்கள். மியாவ் க்ரீம் ஓம் க்ளீம் மியாவ் 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 ஓம் க்ரீம் மியாவ். சுவாமிஜி, உங்ககிட்ட பூஜைக்கு வந்தவங்க யாரும் திரும்ப எங்க கிட்ட வரவே இல்லை. ஆசிரமத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஆழ்ந்த பூஜையில இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. உங்களுக்கு பயமே வேண்டாம். நண்பர்களே, எனக்கு என்னமோ இதுல கோல்மால் வேலை இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பொழுது 3 எலிகளும் ஒன்றாக சேர்ந்து பூனையின் ஆசிரமத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டின. ஒரு வழியா ஆசிரமத்திற்குள் போய் சேர்ந்தனர். அங்க போன பிறகு எலிகள் பார்த்தது, அடடா, அவன் நம்ம விஷயத்துல மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கான். நம்ம கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அந்த பூனை சாமியார் கொன்னு தின்னுட்டான். ஏமாத்து பேரோலி. அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்.
அந்த பூனை சன்னியாசிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க எலிகள் முடிவு செய்தது. அதுக்காக எலிகள் ஒரு பிளான் செய்தது. அடுத்த நாள் அன்று 2 எலிகள் பூனை சன்னியாசியின் ஆசிரமத்திற்கு சென்றன. சுவாமி, எங்களோட குழந்தைகளை உங்க கையில ஒப்படைச்சிடலாமேன்னு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். ஏங்க, இந்த சின்ன குழந்தைகளுக்காக நீங்க ஒரு பூஜை நடத்தணும். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்க குழந்தைகளை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு அதிர்ஷ்டம்? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பெரிய சத்துரு தோஷமா இருக்குதே. நான் போய் அந்த தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். எலிக்குட்டிகளுடன் பூஜை செய்வதற்காக உள்ளே சென்ற சன்னியாசி பூனை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்தது. சுவாமிஜி, என்ன ஆச்சு? சத்ரு தோஷம் முடிவுக்கு வந்துருச்சா? பூனை சன்னியாசிக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டி பிடிக்கக்கூடிய அரக்கை. இது அந்த பூனைக்கு தெரியாது. என்ன ஒரு குறும்புத்தனம் பண்ணது இந்த குரங்கு? நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மற்ற விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத. என்ன, நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்றத கேளு, அங்க போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்ல குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? பார்த்தோமே, நாங்க பார்த்தோமே. வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு.
அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்ன இது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது. என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையை பார்ப்போம். ஓ, அதுக்கு என்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிருவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா, ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வாள் எங்கேயாவது வயிற்றுல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? வாள் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மட பூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாளி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்க தான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளவுதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வாள் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சதில்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவும் கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல.